வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவருடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம், டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்சஸ் மட்டும் இல்லாமல் டிப்ளமா கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதனுடைய கவுன்சிலிங் நடந்துட்டு நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி எஜுகேஷனில். இதில் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க 2 டேஸ்க்கு முன்னாடி. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. டிப்ளமா இன் ஃபார்மசி 2024-2025 செஷன் எலிஜிபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் 25/2/2025. ஸோ அதில் உள்ள பிடிஎஃப் தான் நம்ம வந்து இப்போது பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறாங்க அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அப்படிங்கிறத பற்றி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நார்மலாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு அடுத்தாற்போல் வந்து கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நடக்கும். ஓப்பன் காம்படிஷன், ஓபிசி, எம்பிசி அந்த மாதிரி நடக்கும். அதற்கு அடுத்தாற்போல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பர்டிகுலர் சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு நம்ம இதை என்ட்ரு பண்ணி நம்மளோட அலாட்மெண்ட்டோட டவுன்லோட் பண்ணி கன்சர்ன் இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேட்டகரியில் டிப்ளமா இன் ஃபார்மசி 2024-2025 செஷன் எலிஜிபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கேட்டகரியில் ஒரே ஒரு கேண்டிடேட், அதாவது அபிஷேக் ஆர் 24DP071511 இந்த கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்தராக சீட் அலாட்மெண்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணும்போது அதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், 4 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். அதற்கு அடுத்தால் நம்மளுடைய சீட்ஸ் நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம லாக் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸை பொறுத்த மட்டும் டோட்டலாக 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் 6 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் செகண்ட் இயரில் 6 சப்ஜெக்ட்ஸ். அடுத்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் செகண்ட் இயர் நமக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும் ஹாஸ்பிட்டலில். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்ம சீட் செலெக்ஷன்லாம் கிடச்சதுக்கப்புறம் போஸ்டிங் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட், இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட், ஜிப்மர் ஃபார்மசிஸ்ட், எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பி ஃபார்மசி கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர், கவர்மெண்ட் அனலிஸ்ட்டு, ஜூனியர் அனலிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதுலேயும் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.